இன்னைக்கு பிரம்மாண்டமான சப்பர திருவிழா இடம்பெற போகுது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப இருக்கிறோம் ஒட்டி சுட்டான் தாந்தோன்றீஸ்வரத்தினுடைய முன்றல்ல. இன்றைக்கு இந்த வீடியோல என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இரவு திருவிழாவில் சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு பிரம்மாண்டமான சப்பர திருவிழா இடம்பெற போகுது. எப்படியான விடயங்கள் இங்க நடக்குது, அதாவது நிறைய பேர் பார்க்காத பலதரப்பட்ட காட்சிகள் இங்க நடந்து கொண்டிருக்குது. பாதையோரங்களால வருகிற போது அநேகமான காவடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நேர்த்தி கடன் நிறைவேற்றக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பலதரப்பட்டவர்கள் பார்க்காத நிறைய விடயங்களை இன்றைக்கு இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போகுது. இந்த காணொலி நீங்க முழுமையா பாருங்க. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வரீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த சப்பர திருவிழா எப்படி இருக்குது அப்படின்ற முழுமையான காணொலிகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பர திருவிழாவில் காவடிகள் நிறைகிறதையும் அது மட்டும் இல்லாம அநேகமான பக்தர்கள் இங்க வருகை தாரதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சொற்ப வேளையில சப்பரம் இழுக்க போகுது. சுவாமி வெளி வீதி உலா வரப்போகுது. கிட்டத்தட்ட வாசலுக்கு வந்துட்டு கூட சொல்லலாம். நான் உள்ள போயிட்டு வந்தேன். வெளி வீதி வரப்போகுது. வெளி வீதி வந்ததும் சப்பரத்தை இழுக்கின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற போகுது. பல பேர் பார்த்திராத ஒரு காட்சி என்று கூட சொல்லலாம். அதுவும் இந்த இரவு நேரத்துல இவ்வளவு பக்தர்கள் கூடி ஒரு திருவிழாவாக ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா இடம்பெறதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியா என்ன விஷயம் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியா நீங்க காணொலி மூலமாக பார்த்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அதுல காவடி ஒன்று நான் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்பீங்க. நாகத்தின் மீது வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காவடியையும் நாங்க பார்த்திருந்தாங்க. இப்படியான பலதரப்பட்ட அற்புதமான விடயங்கள் இங்க நடந்து கொண்டிருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருங்க. என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படின்றத தொடர்ச்சியா நாங்க பார்த்துக் கொள்வோம்.
இதில் பார்த்தா நாளைக்கு வந்து தேர் திருவிழா அதிகாலை இடம்பெற போகுது 8 மணிக்கு. ஸோ அதற்கான வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா சப்பரத்துல சுவாமி வந்து ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான காட்சி வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அநேகமான பக்தர்கள் இங்க வந்திருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம காவடிகளும் இங்க நிறையிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய விதமான மக்களுடைய வருகையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலதாள வாத்தியங்களோட சுவாமி வந்து இந்த இடத்துல இறங்கிக் கொண்டிருக்கிறதையும் அநேகமான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று சொல்லி எம்பெருமானை வரவேற்கக்கூடிய அந்த விதமான காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத நான் அவதானிச்சு கொண்டிருக்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கேன். சப்பரம் வந்து இழுக்க வலிக்கிட்டது.
அதாவது அநேகமான பக்தர்கள் இந்த சப்பரத்தை இழுத்து நிற்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அழகாக சப்பரம் நகர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சப்பரம் வந்து முன்னுக்கு இழுத்து கொண்டிருக்கிற இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுவதற்காக பாட்சம் எடுத்து நிற்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு காவடிகள் நிரம்பி வரதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
சப்பரம் இழுத்து முடிஞ்சு முன்றலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சப்பரம் இழுத்து வெளிவீதி சுத்தி வந்து இப்ப ஆலயத்தினுடைய முன்றல்ல நிக்கிறத பார்த்திருப்பீங்க. சப்பரத்தினுடைய காணொளி இவ்வளவுதான். அதாவது உள்வீதி வலம் வந்து எம்பெருமான், வெளிவீதி சப்பரத்திலே வலம் வந்து அற்புதமாக காட்சி அளித்து இப்போது முன்றலை அடைந்திருக்கிறார். அற்புதமான காவடிகள் வருகை தந்து கொண்டு இருக்கிற வண்ணம் எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தோட சுவாமிகள் வந்து இறக்கி இனி உள்வீதி கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சியிடம் நாங்க விடைபெற போகிறோம். நாளைக்கு தேர் திருவிழாவில் நாளைக்கு சந்திப்போம். நாளை அதிகாலை 8 மணிக்கு தேர் இழுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே தேர் திருவிழாவோட நாங்க சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்து அத்தனை உறவுகளுக்கும் கோடி நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.